கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 25, 2026. சரி. சில நாட்களாக நம்ம கூட கதைக்கிற தோழர், சகோதரர், உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் திரு சுஃபியான் அவர்கள் பயங்கர பிஸியாக இருந்தார். அதனால் நம்மளோட இணைஞ்சு பேசுகிறது கொஞ்சம் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் இப்போ நிறைய செய்திகளை அவர் எப்படின்னா ஒரு தேனி மாதிரி இருக்கிற கூட்டிலிருந்து பல கிலோமீட்டர் பறந்து ஒவ்வொரு பூவாக போய் மகரந்தம் தேனை உறிஞ்சி எப்படி சேர்க்குறாரோ அது மாதிரி நிறையா செய்திகளை சேகரிக்கிறாரு. அவரோடு சேர்ந்து நானும் செய்தியை சேகரிக்கிறேன். நான் அவர் ஒரு பெரிய தேனி, நான் ஒரு சின்ன தேனி அப்படி வச்சுக்கலாம். ஆனால் தேன் சேகரிக்கக்கூடிய தேனீக்கள் நாங்கள் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அவரோட இன்னைக்கு இந்த உலக செய்திகள்னா முக்கியமாக வளைகுடா செய்தி தான் இன்றைக்கி நமக்கு உலக செய்தியாக இருக்குது. வேறு வழி இல்லை. ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லணும், அதே வார்த்தையை சொல்கிறேன். நம்மளுடைய ரத்த உறவுகள், நண்பர்கள், சகோதரி எல்லாம் வளைகுடா நாடுகளில் நிறைய 1 கோடி பேருக்கு மேலே இருக்கிறதுனால நமக்கான ஆர்வம் தேவைகள் அதை பற்றி பேசுகிறதுக்கான தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ அவரோட இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் பண்ணுறதுக்காக அவர் கூட உட்காந்துருக்கோம். ஸோ அவரை வரவேற்று நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். வாங்க சார். வாங்க சார். நம்ம எப்படியும் பேசி ஒரு 4 நாள் ஆச்சு. ஏன்னா நமக்கு நீங்க பிஸி தான், நான் மட்டும் தேனி இல்லை, நீங்களும் மகரந்தங்களை சேர்க்கக்கூடிய தேனி தான். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கொடுக்குறீங்க. சரி, பரவாயில்லைங்க. இல்லை, இதுல எப்படின்னா இதுக்கான தேடல். இப்போ நம்ம விஷயத்தை போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுவோம். மக்கள் ஈஸியா சில என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் அங்க டிவியில பாக்குறேன், இங்க பாக்குறேன் நினைக்கிறாங்கல்ல. டிவியில செய்தி சொல்றாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு இருக்குல்ல, அது எப்பவுமே தெரியாது. அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது பூவை பார்த்து ஆச்சரியப்படுற வியக்கிற மக்கள் வேரோட கஷ்டத்தை பாக்குறது இல்லை. கண்டிப்பா. அது இப்போ உங்களுக்கு எப்படின்னா, இந்த செய்தியை நம்ம எப்படி கலெக்ட் பண்றோம்னா, சர்வதேச சேனல்கள்ல இருந்து எடுக்கிறோம். அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், ஃபேக்ட் செக் பண்ணணும். இது கரெக்டா இல்லையா? ஃபேக்ட் செக் பண்ணணும். சிக்கல் அது. எல்லாத்தையும் பண்ண முடியாது. இப்ப அல் ஜசீரா மாதிரி சேனல்கள் அல் ஜசீரா சொன்னது சொல்லிடுறோம். ஆமா. அத மாதிரி நிறைய அமெரிக்காவுல டைம்ஸ் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அதை எழுதுறதுன்னா சாதாரண வேலை இல்ல. சரி, இப்போ டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல போட்டு பாத்தீங்கன்னா ரெகுலரா பாக்குறது. ஆமா, நீங்க அதை பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழ இருக்கும். என்னடா இப்படி உல்டாவா இருக்கும். இதுக்கு அதுக்கு நேரம் இருக்காது. ஆனா அதையும் படிச்சு பார்த்து அதுல உள்ளுக்குள்ள ஏதாவது ஒண்ணு போட்டிருக்காங்களான்னு பார்த்து அதை அப்படியே எளிமையான தமிழ்ல நம்ம மக்களுக்கு ஈஸியா போய் சேர்ற மாதிரி பேசுறோம். நேற்று முன்தினம் ஒரு செய்தி கிடைச்சது, நம்பகமான செய்தியில தான். ஓகே, ஈரானை தாக்கி இருக்கிறது. அதை பத்தி ஒரு பெரிய செய்தி வரல. உங்களுக்கு எதுவும் வந்துச்சா? இல்ல. ஈரானை இஸ்ரேல் தாக்குச்சா? இல்ல. இஸ்ரேல் தாக்குன்னு நேற்று ஒரு செய்தியில கொடுத்துட்டான். அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி. ஆமா, ஒரு 3 நாளைக்கு. அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஈரான் இஸ்ரேலை தாக்குச்சுன்னு சொல்லி வீடியோட வந்துச்சு. எனக்கு அவ கொண்ட கொடுத்தது நல்ல சேனல், இது போன சேனல் இல்ல. எனக்கு அது சேனல் பேர் சொல்லணும்னா அது நல்லது இல்ல. பட் அப்ப நம்ம அந்த செய்தியை பட்டுப்படாமே பேசணும். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, ஊர்ஜிதப்படுத்தவில்லைன்னு பேசுறேன். ஆமா, நான் நம்மளது அப்படித்தானே. இப்ப நீங்க கேட்ட செய்தி நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருவோம். சொல்லுங்க. ஓகே சார். இப்ப எப்படின்னா 1979க்கு அப்புறம் ஐஆர்ஜிசி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் அண்ட் கார்ப்ஸ் ஆரம்பித்த பிறகு கொமேனியுடைய புரட்சி நடந்துச்சு. ஆமா. அதுக்கு முன்பு மன்னர் ஷாவுடைய அமெரிக்கா மோகம் முழுக்க உடைந்து ஒரு இஸ்லாமிஸ்டா சியா தலைமை அங்க வந்தது. அப்ப ஏற்பட்ட அந்த தடைகளுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாள் ஒன்றுக்கு 40 லட்சம் பேரர்கள், 4 மில்லியன் பேரர்கள் உற்பத்தி செய்யும் கெப்பாசிட்டி. இதுவரைக்கும் ஷேடோ ஃபிளீட்டுங்கிற அளவுக்கு மறைமுகமாகத்தான் அவர்கள் $10 $15 தள்ளுபடி சேர்ந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்தார்கள். இன்றைக்கு இந்த ஏற்றுமதி எங்க போகுதுன்னா, ஐரோப் நாடுகளுக்கும் போகுது, அமெரிக்காவுக்கும் போகுது. டாலர்லயும் போகுது. டாலர்ல தான். சீனாவுக்கு யுவான்ல போகும். ஆமா, அதுல அவங்க கேட்க மாட்டாங்க. இந்தியாவுக்கு நம்ம நாட்டு ரூபாயில போகுது. நம்ம ரூபாய் அது இப்ப இல்ல, அது 2013-14 இதே தான் சொன்னாங்க. இப்ப இந்த சூழல்ல அமெரிக்கா என்ன சொல்லுது, ஒரு 60 நாட்கள் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கர்கள் டைம் கொடுத்துருக்காங்க. இப்ப அமெரிக்காவுக்கு இங்கிருந்து உற்பத்தி செய்கிற பொருட்கள் லண்டன் எல்லா நாடுகளுக்கும் போகிறது மட்டுமல்லாமல், இது உலகத்தோடு நானும் ஒன்றுதான் என்கின்ற நிலைக்கு 47 வருஷம் ஆயிருக்கு. நானும் ஒன்று மனிதனாக வாழ வேண்டும், என் நாட்டிலும் எக்ஸ்போர்ட். ஒரு 1.5 தலைமுறை சொல்லலாமா? 1.5 தலைமுறையா? 4 தலைமுறை. ஒரு தலைமுறை 20 வருஷம் சொல்லுங்க, அவ்வளவுதான். 30 வருஷம். ஒரு தலைமுறை 30 வருஷம் சொல்லுவாங்களா? ஒரு 1.5. சரி, 2 தலைமுறை. 2 தலைமுறை 50 வருஷம் ஆச்சு. இப்போ 1979ல 10 வயசா இருந்த ஆளோட நிலைமை
இன்னைக்கு எப்படி இருக்கும்? இப்ப அந்த நாட்டுல பாருங்க எவ்வளவு பேர் உலகத்தை பார்க்காம இறந்து போயிட்டாங்க. ஆ, உலகத்தினுடைய தொழில்கள் தெரியாது. இது அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய கொடூரத்தன்மை. கொடூரம். கொடூரத்தன்மை. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல உணவுகள் கிடைக்கிற மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய நவீனமான மருந்துகள், கேன்சர் போன்ற வியாதிகள் ஒண்ணுமே கிடைக்கல. இல்ல அதெல்லாம் தாண்டி இன்னொன்னு சொல்லிடலாம். ஆனால் ஆ. உலகம் சொல்கிறது எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டும் அவனை அழிக்க முடியாமல் அமெரிக்கா சரண்டர். சார் இன்னொன்னு, அதாவது தடை போட்டது ஒரு பக்கம், இவங்க வந்து தண்ணி இல்லாம பசியில வாடி சாகணுங்கிறதுக்காக எவ்வளவு 23 வருஷமா மழை பெய்ய விடாமாக்குனாங்களே. ரேடார் கருவிகளின் மூலம் ரேடார் கருவிகள் இருக்கட்டும், மேகங்களை தடுக்கி, அதாவது கலைத்து விட்டு, ஆமா மேகங்களை கலைக்கிறது. விட்டு அப்புறம் சவுதி யுஏ இருக்கு இல்லையா, அங்க இருந்து வரும்போது அவங்க செயற்கை மழை பெய்ய வச்சுக்கிட்டு அந்த பக்கம் மேகம் போக விடாம ஆக்கி எவ்வளவு வேலை பார்த்தாங்க. இப்ப அங்க என்னன்னா ஹைப்பர் இன்ஃபிளேஷன் சொல்றோம். ஹைப்பர் இன்ஃபிளேஷன் எப்படி? ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா? ஆமா, நம்ம பிரஷர் வந்து நமக்கு ஒரு 30 120 120க்குள்ள இருக்கணும். 120 எவனும் கிடையாது. அது இந்த 120 நம்ம நேரடி சொல்லுவோம், அது பொய். ஒரு மனுஷனுக்கு 120 எவனுக்கு இருக்காது. 130 140 இருக்கும். அது வயசு 55 குறிப்பிட்ட வயசுல வரும்போது 140 150 இருக்கணும். இவனும் மருந்து விற்கிறதுக்கு 120 சொல்லி வித்துட்டு இருக்கான். சரி, அதை விட்டுருங்க. அதே மாதிரி இன்ஃபிளேஷன் 4% தான் இருக்கும். ஆமா, ஒரு நாட்டுல இப்ப இந்தியாவுல எல்லாம் 4.5% 7% போயிட்டு 4% மேல போனாலே விலைவாசி ஏறிடும். அந்த ஜிடிபியினுடைய கணக்கு வைத்துதான் இன்ஃபிளேஷன். இது எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு நீங்க பார்க்கும்போது அவன்கிட்ட 70% ஆயிடுச்சு. ஒரு பொருளை, ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும். இல்ல அத இன்னொரு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லிடுவோம். சொல்லுங்க. இப்போ $1 நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு? 97 ரூபா, 96 ரூபா. சரி, ஈரானோட ரியால் இருக்குல்ல, அது லட்சக்கணக்கில் வந்துருமே. எவ்வளவு? 14 லட்சமா? 15 லட்சம், 15 லட்சம், 16 லட்சம் வைங்க. 16 லட்சம். $1 16 லட்சம் ரியால்னா ரூபாயை கொடுக்கணும். அதுக்கு பேசாம இந்த மாதிரி ஒரு பேப்பரை தூக்கி கிழிச்சு போட்டா அதுவும் அந்த நோட்டும். ஏன்னா அந்த நாட்டுல எதுவுமே இல்ல, எல்லாம் இருக்கு, முடக்கிட்டாங்க. எல்லாம் இருக்கு, எதுவுமே செய்ய முடியல. அப்ப இந்த 50 70 49 47 50 வருஷமா விமானங்கள்ல பார்ட்ஸ் கிடையாது, எதுவுமே. ஆனால் இன்னைக்கு உலகத்துல சார், அது வந்து நம்ம கஸ்ஸாலி டிகோட் மூலம் மக்களுக்கு சொல்வது, உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நாடும் மன வலிமையும் கொண்ட மக்களை பார்க்கவில்லை என்று 92% மக்கள் உலகத்துல கருத்து தெரிவிக்கிறாங்க. இஸ்ரேல் சொல்லியிருக்காங்களே, அமெரிக்காவில தோத்து போச்சுங்கிறாங்க, இஸ்ரேல்ல சொல்லிட்டாங்க. இல்ல, நீ வந்து ஈரான் வந்து ஜெயிச்சிருச்சு. யார் சொன்னா? இஸ்ரேல்காரன். அந்த பேட்டியை நீங்களும் பாத்திருப்பீங்க, நான் வீடியோலயே பார்த்தேன். இவங்க போய் சொல்லிட்டு தெரியுறாங்க, அமெரிக்கா வந்து தோத்துருச்சு, இஸ்ரேலும் தோத்து போச்சு அப்படின்னு யாரு சொல்லியிருக்கா? பிபிசில நீங்க போய் பார்க்க சொல்லுங்க, ஃபேக்ட் செக். அந்த பிபிசில லென்ஸ்ன்னு ஒரு சேனல் இருக்கு, லென்ஸ் பிபிசியினுடைய துணை சேனல். அவங்க போய் எடுத்த பேட்டியில எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன், ஒரு 10 வீடியோ பார்த்தேன். எல்லாரும் சொன்னாங்க அமெரிக்கா ஈரான். இத்தனைக்கும் பிபிசி வந்து இஸ்ரேலுக்கு சாதகமா தான் செய்தி போடுவாங்க. ஆமா ஆமா, அவங்களே தாங்க முடியாத இப்படி செய்து பண்றாங்க. ஆமா, சரி. இப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னா சார், இந்த முதலாவது பிரச்சனை நம்ம கஸ்ஸாலி டிகோட்ல இந்த வெற்றியை பத்தி, இதை பத்தி 40 லட்சம் பேரல் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்? அந்த பணத்தை விடுதலை செய்யணும்னு சொன்னோம் இல்லையா? 24 பில்லியன் விடுதலை தான் சொல்லுவேன், விடுவிப்புன்னு சொல்றதை விட விடுதலை. இந்த பணத்திற்கான விடுதலை, முடக்கி வைத்த பணத்தை திறந்து விடுறாங்க. ஆமா, அத அவன் சொல்றான். முதல்ல 24 பில்லியன் அல்ல, மொத்தம் வந்து பல கணக்கு வருது. 67ங்கிறான், 130, அது தெரியல, அதை விட்டுருங்க. இந்த 24 பில்லியன் இந்த அக்ரிமெண்ட் படி 12 பில்லியனை நாங்க உங்களுக்கு வந்து, அதாவது என்ன சொல்றது, ஹெர்முஸ் பிளாக் ஹெட் பண்ண மாதிரி இந்த பணத்தை வந்து நாங்க முடக்கி வச்சிருந்தோம். இந்த பணத்தை நாங்க எப்படி தரனா, உங்கள்கிட்ட காசு தர மாட்டோம். நாங்க எங்க நாட்டு டெக்சாஸ் கலிபோர்னியால உள்ள விவசாயிகிட்ட இருந்து உங்க நாட்டுக்கு தேவையான சோயா, மற்ற பொருட்கள், மக்காச்சோளம், கோதுமை, வீட்டு, அதான் கோதுமை, மக்காச்சோளம், சோயா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அவன் யாரு? அவன் நாட்டோட. அப்போ நீ வந்து யூகே நீவா, பிரான்ஸ் நீவா, ஜெர்மன் நீவா, எல்லாம் சேர்ந்து இங்க வாங்க. ஆனா கடைசியில வந்து ஈரானோட பணத்துக்கு எங்க விவசாய பொருள் வித்துக்கிறோம். இதுல என்ன கணக்கு? அது டெக்சாஸ்ல பருத்தியில இருந்து வரும், நீ எது வேணாலும் வாங்கிக்க. ஆனா 2 பொருள் தான் வாங்கணும், ஒண்ணு உணவு, 2வது மருந்து, 2 தான் வாங்கணும். அந்த பணத்துல வந்து அப்படித்தான் விடுவிப்போம். இது என்ன கணக்கு? இவனு எவ்வளவு பெரிய மோசமா. எதால அடிக்கிறது நீங்கள? அது நம்ம சொல்லக்கூடாது. இல்ல, எதால் நான் வந்து வேற. அங்க இருந்து மக்காச்சோளம் 1 கிலோ $10 வைங்களேன். சரி, ஒரு உதாரணத்துக்கு $1 வைங்க. $1 வைங்க. பக்கத்துல சீனால இருந்து 40 சென்ட்ஸ் கிடைக்கும்.
ஆமா. இந்தியால இருந்து 30 சென்ட்ஸ் கிடைக்கும். ம். ஒரு உதாரணம். ம். அவன் நாட்டுல கஜகஸ்தான், ஆர்மேனியா, உஸ்பெகிஸ்தான், நீ ஏன் நாட்டுல இருந்து வாங்கணும்? இல்ல வாங்கினா மொனோபிளி ஆயிருதுல. வேற வழியில இந்த பணத்துக்கு வேற வழியில வாங்கித்தான் ஆகணும். அவன் வந்து நல்லதை குடுக்குறானோ, குப்பைய குடுக்குறானோ, அவன் நாட்டோட பொருளாதாரம் இருக்குல்ல, இந்த 12 பில்லியன் 20 பில்லியன் இருக்குல்ல, அத வந்து அவன் நாட்டுக்கு நேரடியா வர்த்தகமாக்கிடுறான். பாத்தீங்களா? என்ன இது அல்லாம ம். இந்த தோல்விக்கு உலகத்துல என்ன காரணம்? 3 காரணம் சொல்லப்படுது. சரி. மனோபலத்தை தாண்டி ம். ஆயுத பலத்துக்கு முன்னால அமெரிக்கா மண்டிட்டு போயிட்டு. ம். அவங்களுடைய ஏவுகணைகளும் அவர்களுடைய விமானங்களும் ஆளில்லா விமானங்களும் ம். ட்ரோன் சிஸ்டத்திற்கு முன்பு அமெரிக்கா மண்டிட்டுருச்சு. மண்டிட்டு போய்விட்டது என்பது வருது. அடுத்து நேத்து முக்கியமான ஒரு கதை. ம். வெறுப்பு பிடிச்சவன் இருப்பான்ல, வாயை திறந்தா வசம்பு தடவுன்னு என்னமோ சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. மோசமான ஜாஹில்னு சொல்றது. யார்றா நீ வாயில வசம்பு தடவை அப்படிம்பாங்க. இந்த அரபில ஹராமி ஜாதான்னு சொல்லுவாங்க. ஆ. ஹராமி ஹராமி. ஹராமின்னு சொல்லுவாங்க. மனித குலத்துல வந்து மனித குலத்தை வெறுப்புல சொல்லுவாங்க. ஈவில் டெவில். அதுல யாருன்னா பென்கேவீர், பென்கவீர் எப்பா பெசலில் சுமோட்ரிச்சி. மொத்த லெபனானியும் அழிச்சு ஒழிச்சிடணும் அப்படின்னு சொன்னவன்ல. பென்கேவீர், பெசலில் சுமோட்ரிச், ஆ. பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஆ. 4வது முன்னாள் உள்ள வெறி பிடிச்சவன் தான் நப்தால் பெனட்ஸ்னு ஒருத்தன். ஆ. அது சொல்றான், நானே தனியா உளவு பார்த்தேன்னு சொல்றான். ம். எப்படிடா உளவு பார்த்தேன்னு கேட்டா, அமெரிக்க நிறுவனங்கள், நீங்க ஏற்கனவே ஒரு கருத்துங்க சொன்னீங்க, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கூகுள் மீட்ல போகும்போது சுந்தர் பிச்சைட்டு எல்லாரும் புறக்கணிச்சு போனாங்க. ஆமா, நீங்க சொன்னீங்க. ஆமா, இப்ப இல்ல, ஒரு வாரம் 4 நாளைக்கு முன்னாடி. ஆமா. இப்பொழுது அமெரிக்காவினுடைய ஸ்டார்லிங்க் யாருடைய உள்ளது? ஸ்பேஸ் எக்ஸினுடைய ஒரு நிறுவனம் தான் ஸ்டார்லிங்க். ஆமா, ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, ஸ்டார்லிங்க்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, X.coms, A1 தொழில்நுட்பத்துல அதுல ஒன்றுதான் ஸ்டார்லிங்க். ஆமா. அது தனித்துவமாக இயங்குறது. இதுல ஒரு கிட்டத்தட்ட ஏராளமானதை நான் தனியாவே கொடுத்து பார்த்தேன்னு யார் சொல்றா? பெனட் நப்தாலின் பெனட். நப்தாலின் பெனட்டுங்கிற ஒரு வெறி பிடித்த முன்னாள் பிரதம மந்திரி, நானே அமெரிக்கால தெரிவிச்சு உளவு பார்த்தேன்னு நேத்து ஹி கன்ஃபஸ்ட். தான் செய்த அந்த உளவு வந்து யாருக்கு எதிராக பார்த்தாங்களா? ஈரான இவனுடைய உளவு அமைப்புகளை வச்சு ம். தலைவர்கள் எல்லாம் கொண்டனும்ல, ஆமா. எல்லாம் இதான் பார்த்துட்டான். ம். அதை பார்த்தேன்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு. ம். இப்ப குறைஞ்சிட்டா அவனும் கொல்றத குறைஞ்சிட்டா, அல்லது இவனும் இல்ல, உஷாராயிட்டானு இவங்க உஷாரணை எப்படி தெரியுமில்ல? ஆ. அந்த டிசம்பர் 25ஆம் தேதி போராட்டம் சொல்லி ஆரம்பிச்சு கலவரமாச்சுல்ல, ஆமா, அப்போ வந்து இவங்க இன்டர்நெட்டை பூரா கட் பண்ணாங்கல்ல. ஆமா. கட் பண்ண உடனே பார்த்தா இன்டர்நெட் இருக்கு. எப்படி பார்த்தா ஸ்டார்லிங்க் 50,000 ஸ்டார்லிங்க். ஸ்டார்லிங் நம்ம ஊர் ரூபாய்க்கு ஒரு ஸ்டார்லிங்கோட மோடம் இருக்குல்ல, அது 35,000 ரூபா. பாத்தீங்களா? அதான் 50,000 ஸ்டார்லிங்க ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. கொடுப்பான அமெரிக்காவுக்கு அது ஒண்ணு இல்லை. அது கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா என்ன பண்ணிட்டாங்க, யாருக்கெல்லாம் ஸ்டார்லிங் இருக்கோ அவனை பூரா பிடிச்சி தூக்கில போட்டாங்க. ம். யார்ட்டுக்கு? ம். அப்ப என்னாச்சு, ஐயோ அப்படி ஸ்டார்லிங்கை பூரா தூக்கி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால ஸ்டார்லிங்க் இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆனது. இப்போ அமெரிக்கா செனட்ல 50க்கு 40ன்னு தோத்து போச்சு. செனட்ல யாரு? இவரு ட்ரம்ப் தோத்துட்டாரா? ட்ரம்ப் தோத்ததான செய்தி, ஜெயிச்ச செய்தி இல்ல. முன்னாடி வந்து இப்ப நீ ஈரான்கிட்ட சுயாதீனமான அட்டானமஸ் பாடியா உனக்கு போர் செய்ய ரைட் கிடையாட்டான். இல்ல, ஏற்கனவே இது ஒன்று இருக்குல்ல, லோயர் ஹவுஸ் இருக்குல்ல, ஆமா, அதுல 4 பேர் இங்க இருந்து அது முன்னாடி அது நடந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் 2 வாரம் ஆச்சு. இப்போ திரும்ப வந்து செனட்ல செனட்ல முதல்ல லோயர் ஹவுஸ், இப்போ அப்பர் ஹவுஸ். இப்போ காங்கிரஸ்ல பணம் கேட்கறான். நேத்து வந்து செய்தி. நேத்து ஒரு யாரு இல்ல, எப்போ நம்ம புரிதலுக்காக கேட்கிறேன், யாரு யார்கிட்ட பணம் கேட்கறா? அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் காங்கிரஸில் ராணுவ செயல்பாடுகளுக்கு 1.5 ட்ரில்லியன் ஒதுக்கீடு கேக்குது. 1.5 ட்ரில்லியன், 150 லட்சம் கோடி கேக்குறாங்க. 150 லட்சம் கோடி. இந்தியாவோட ஒரு 2 வருஷம் பட்ஜெட்டா? இந்தியாவுல உள்ள பட்ஜெட் ஆமா 40 லட்சம் கோடி. இந்தியாவோட பட்ஜெட் 50 லட்சம் கோடி, 60 லட்சம் கோடி வருது. கொஞ்சம் முதல்ல இருந்து இப்ப ஏறிடுச்சு. இப்போ 1.5 ட்ரில்லியன் ஒதுக்கீடு சொல்றாங்க. அது ஒரு நீண்ட காலத்துக்கு உள்ள ஒதுக்கீடு. அவன் சொல்றான், இங்க ஒதுக்கீடுக்கு ஒண்ணுமே இல்ல, சட்டியில இருந்தா தான் அகப்பையில அனுப்ப முடியும். நமக்கு ஏற்கனவே கடன் வந்து 3800 லட்சம் கோடி இருக்கு. கிட்டத்தட்ட நியர் அபவுட் அது வந்து ஒரு 37 ட்ரில்லியன். ஆமா, ட்ரில்லியன். இப்ப 38 ட்ரில்லியன் 40 ட்ரில்லியன் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பே இல்ல. வருஷம் வட்டி கட்டுறான்ல, அது எவ்வளவு தெரியுமில்ல? நாளுக்கு 22,000. 110 லட்சம் கோடி. அது எத்தனையோ கோடி. 1.1 1.2 கடன் வாங்கக்கூடிய லெவல்ல அமெரிக்கா சீனாவை அணுகிறது கடன் கொடுன்னு.
சரி. சீனாவுக்கு இல்லைங்கிறான். சீனா தரமாட்டாங்க. ஏன்னா சீனா தரமாட்டேன்னு இல்லை, அவன் லாபம் இருந்தா கொடுப்பான், கடன் தானே என்னன்னு ஒளிஞ்சு போன்னு. ஆ. இப்போ கடன் கொடுக்கக்கூடிய நாடுகள் எதுவுமே இல்லை. சீனா வந்து 1700 கோடி கடன்ல இருக்கான், அது தெரியுமில்ல? அவனு கடன், அவன் ஆனா கடன். அவன் கடன் வந்து உற்பத்தி பொருளாதாரம், அதனால கடன் அடைச்சிருவான். அமெரிக்கா வந்து இப்ப கடன் அடைக்க வாய்ப்பு இல்ல. இப்ப இந்த 150 லட்சம் கோடி கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை பெண்டகனுக்கு. சரி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த போரிலே அவர்கள் இழந்தது என்னன்னு பார்த்தா ஒரு 10 லட்சம் கோடி இழந்திருக்கான். யாரு? அமெரிக்கா மட்டும். அமெரிக்கா மட்டும். தேவையில்லாத போர்ல அவங்க சொல்றாங்க, தேவையில்லாத சேர்க்கல. நீ யூதனை நம்பி நம்ம டாக்ஸ் பேயர் மணியை வந்து வேஸ்ட் பண்ணிருக்கா. ஆல் அவர் எஃபர்ட்ஸ் ஹஸ் பீன் வெயின். எல்லாமே சோலி முடிஞ்சுது, வேஸ்டட். இப்ப என்ன சொல்றான், இது மட்டும் இல்லைங்க, இந்த ராணுவத்திற்கான ஒதுக்கீடு இப்ப அவன் நாட்டுல வந்து ட்ரோன் சிஸ்டம் எதுவுமே இல்ல, உற்பத்திக்கு பணம். இன்னொரு சிக்கல் இருக்கு. அமெரிக்கா 13 தளங்கள்ல 228 நிலங்கள் வச்சிருந்தான். எங்க? மத்திய தரைக்கடல் அல் உதீதுல இருந்து ஒவ்வொரு 13 தளம். மிடில் ஈஸ்ட்ல 13 தளம்னா சவுதியில ஒரு 7, 10, 20 இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம், அந்த இடத்துல கொஞ்சம். இதையெல்லாம் சரி செய்வதற்கு பணம் பெரும் அளவில் தேவை இருக்கிறது. ராணுவத்துக்கான ஃபண்டே ஒதுக்க முடியல. அலுவதி தரத்தை எங்கேயா பண்ண போறோம், அதுக்கு எத்தனை லட்சம் கோடி ஆகும் சொல்லி இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுல இன்னொரு தகவல் இப்ப புரிந்து கொண்டிருக்கோம் நம்ம நேயர்களுக்கு. அமெரிக்கா எதுக்கு போரை அவசரமா நிறுத்திட்டு இல்ல, இதுல இன்னொன்னு தெரியும்ல, அந்த 13 தளங்கள் இருக்குல்ல, அதை வந்து நிர்மாணிச்சு அதை நிர்வாகம் பண்றாங்கல்ல, அதுக்கு அவன் இதுவரைக்கும் பண்ணிருக்க செலவு வந்து 7 ட்ரில்லியன். அடே பாவியா, அதாவது 7 ட்ரில்லியன்னா 700 லட்சம் கோடி. 700 லட்சம் கோடி. ஆயிரமே. என்னன்னா அங்க அந்த தளம், அப்புறம் அவங்களுக்கு இப்போ எக்யூப்மெண்ட், ஆட்கள், சம்பளம், இத்தனை வருஷம் சம்பளம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 700 லட்சம் கோடி. 700 லட்சம் கோடி கிட்டத்தட்ட செலவாயிருக்கு. அவனுக்கு வரவு என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஈராக்ல இருந்து இப்போ இது கிடைக்குது, லிபியால கிடைக்குது, அவ்வளவுதான். இதுக்கு என்ன, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. அதாவது சொம காப்பனம் சொமகுழி முக்காப்பனம் சொன்ன மாதிரி. நீ பாருங்க, அமெரிக்காவுக்கு நீ இறங்குதான் இல்ல, இறங்குதான். இப்ப இதுக்கிடையில என்னென்ன ஒரு முக்கியமான விஷயம், பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்கான். இளைஞர்களுக்கு முன்னாடி பேசுறான் மனுஷன். சரி. அவர் என்ன சொல்றாருன்னா, இளைஞர்களை, இனி அமெரிக்காவை நான் நம்பி பயனில்லை, நாம் செல்ஃப் ரிலையண்டா உள்நாட்டின் உற்பத்தி, உள்நாட்டு தொழில்நுட்பம், உள்நாட்டு விவகாரம் மட்டுமே நமக்கு வேலைப்படும் என்ற குரல்கள் யூத தலைவர்கள்ட்ட இருந்து வலிமையா வந்து போச்சு அமெரிக்காவில். இனி எந்த ஆட்சி வந்தாலும் பெர்ஹாப்ஸ் அமெரிக்க வரலாற்றில் டொனால்ட் ட்ரம்பை விட ஒரு சப்போர்ட்டிவான ஒரு தலைவன் இனி வரவே முடியாது யூதனுக்கு. ஜோ பைடன் இதுக்கு முன்னாடி, ஜோ பைடன்லாம் இப்படி இல்ல. ஜோ பைடனுக்கு எனக்கும் ஒண்ணுமே இல்லையே. ஜோ பைடன் கண்டிச்சுக்கிட்டே தான், நீ ரொம்ப பண்ற தப்புனா. டெமோக்ராட்ஸ். ஆமா, இவன் வந்து ரிபப்ளிக்ல ரைட் விங்ஸ். கரெக்ட். அவர் வந்து டெமோக்ராட்ஸ். கரெக்ட். அந்த தலைவனே நீ செய்யறது தப்புன்னு சொல்றான். பெரிய மனித விடுதலை. இன்னைக்கு லெபனான்ல வந்து லிட்டானியன் ரிவர்ஸ்ல வந்து மஞ்சள் கோட்டுக்கு அப்புறம் அவன்கிட்ட 12 குழுக்கள் வச்சிருந்தான். 6 குழுக்கள் மட்டும் தான் வெளியேறி இருக்கு, இன்னும் இருக்கு. இவங்க இஸ்ரேல் வந்து வெளியேற மாட்டேன்னு இருக்கான். எங்களுக்கு நாங்க வந்து கண்டிப்பா தெரியும், எங்களுக்கு எப்போ ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்பதான் போவாங்க. இப்ப அதை கண்காணிப்பதற்கு யாரு? லெபனான் உள்ள டேவிட் ஓனுடைய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள், இஸ்ரேல் ஈரானுடைய பிரதிநிதிகள் மற்றும் அலங் வித் யுஎஸ், இவங்க தான் கண்காணிக்கிறாங்க. ஆனா டேவிட் ஓன் என்ன சொன்னாரு, ஈரான் நீ வேலையை பார்த்துட்டு எங்க நாட்டுல நீ வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லி முந்தா நாள் சொன்னாரு. சொன்னா எங்க மக்கள் அங்க இருக்காங்க அப்படின்னு மாறி மாறி அது ஒண்ணு நடந்துச்சு. இதுக்கு இடையில முக்கியமான செய்தி, பக்கர் கலிபாப் சொல்லிட்டார். அவர் இந்த பேச்சுவார்த்தையில மரியாதை இல்ல, நான்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி 18 மணி நேரத்துல வெளியே போனாரு. ஒரு இன்டெப்தான ஒரு டாக், அது ஒரு ஆழமான பேச்சு. அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து அவனுக்கு பணத்தை கொடுத்தா உன்னை அட்ரஸ் தெரியாம ஆக்கி போடுவேன், பைத்தியக்காரன். யாரு? அமெரிக்க அதிபர். அவருக்கு இருக்க பேச்சுவார்த்தை உளறல் மன்னன். இப்ப பக்கர் கலிபாப் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று வந்து செய்தி, இனி மத்திய கிழக்கினுடைய செக்யூரிட்டி, மத்திய கிழக்கினுடைய பொலிட்டிக்கல் முகம் எல்லாமே ரீஜனல் பார்ட்டி மட்டும்தான் டிசைட் பண்ணணுங்க. இனி எவனும் யூரோப்பிய யூனியனோ அமெரிக்கனோ வரக்கூடாங்கிறத சவுதி, ஈரான், நாம எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு நேட்டோ கூட உருவாக்கிறோம். அது நமக்கு தான் ரைட் இருக்கு. இந்த நேட்டோ வந்து இது வந்து அரபு நேட்டோ உருவாக்கிற வேண்டியதான் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மத்திய கிழக்குல அந்த ரீஜனலா இருக்கக்கூடிய நாடுகள், சவுதியோ, கத்தரோ, துபையோ, எஜிப்டோ, ஜோர்டானோ, பஹ்ரைனோ, ஓமனோ, இப்படி இந்த நாடுகள், சவுதி எல்லாம் நாம வைத்துக்கொள்ளும்.
அப்படின்னு சொன்னாரு. இனி முன்னால் எடுபடாது, இனி எடுபடும்ல. இனி வந்து நான் பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வீரன் சொல்லி இருந்தவன அடிச்சாச்சு. இப்போ ஹீஸ் அ ப்ரூவன் லீடர். ஆஹ் நிரூபிக்கப்பட்ட தலைமையும் நிரூபிக்கப்பட்ட நாடாகவும் இப்பொழுது ஆகிவிட்டது. சரி, இப்ப நம்ம பேசுறதுல கடைசி வழக்கம் போல என்னன்னா, சரி. நான் வந்து சில நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் வந்திருக்கும். ஆமா பாயிண்ட் பை பாயிண்டா சில இது பண்ணுவோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதை வந்து நம்பர் 1 வந்து இப்போ அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்ய சர்வதேச குழு ஒன்று அமெரிக்கா ஈரானுடைய முரண்பாடு. ஏன்னா நீ வந்து IAEA வரணும், ஓகே, அது ஈரான் மறுத்துட்டாங்க, நாங்க அப்படி சொல்லவே இல்லை, அதெல்லாம் முடியாது, நாங்க அனுமதிக்க மாட்டோம், அது உங்க வேலை இல்ல, நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து US இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க, US இன்டெலிஜென்ஸ் வான்ஸ் த பிக்கெஸ்ட் த்ரெட் டு ட்ரம்ப்ஸ் ஈரான் டீல் மேபி இஸ்ரேல், நாட் ஈரான். சோ நீங்க வந்து உங்களுக்கு யார் சொல்ற அந்த கருத்தை? இது வந்து US இன்டெலிஜென்ஸ் யாரு? CIA. இது எனக்கு தெரியல அந்த கருத்து. இல்ல இப்ப வந்திருக்கு, சொல்லுங்க. நீங்க சொன்னா கரெக்டா இருக்கு. என்னன்னா US இன்டெலிஜென்ஸ் சொல்லிருக்காங்கன்னா வார்ன் பண்ணிருக்காங்க, இந்த US ஈரான் இருக்கு இல்லையா, அந்த டீல்ல வந்து பிக்கெஸ்ட் த்ரெட் யாரா இருப்பாங்க அப்படின்னா நாட் ஈரான், இஸ்ரேல் தான் த்ரெட், அமெரிக்காவுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நெத்தன்யாகு குட் சபோட்டேஜ் த ஈரான் டீல் டு ப்ரொலாங் த வார் அண்ட் சேவ் ஹிஸ் பொலிட்டிக்கல் கேரியர். அதுதான், அது துரோகம். தன்னோட சொல்லிட்டான். அப்போ தன்னோட கேரியர் வந்து பொலிட்டிக்கல் கேரியர் கன்டினியூ ஆகணும்னா இது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்குதான் வேற என்ன, அவன் மேல வழக்கு இருக்கு, உள்ள பிடிச்சு வச்சு போடுவாங்க. அதாவது ஒன்ஸ் அக்டோபர்ல எலெக்ஷன் வருது அப்ப தெரியும். இன்னொன்னு இதுல நெத்தன்யாகு இஸ் அண்டர் பிரஷர், எலெக்ஷன் ஆர் அப்ரோச்சிங், ஹிஸ் பொலிட்டிக்கல் சர்வைவல் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொஜெக்டிங் ஸ்ட்ரென்த் அகைன்ஸ்ட் ஹெஸ்புல்லா. வேற வழியில ஹெஸ்புல்லா திரும்ப அடிச்சா மட்டும்தான் இந்த இது சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்குதான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவருக்கு இதுல என்ன சார் ஒரு விஷயம், ஒரு செகண்ட், அமெரிக்காவுக்கு போற நிறுத்தினாதான் அவன் ஜெயிக்க முடியும். ஆமா, இவன் போற தொடர்ந்தாதான் இவன் வந்து கன்டினியூ பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆமா, அது இந்த ரூட் அந்த ரூட் இந்த எக்ஸிம். தி அக்ரிமெண்ட் ரெக்யூர்ஸ் எ பெர்மனன்ட் செசேஷன் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன் ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸ் இன்க்ளூடிங் லெபனான். இஸ்ரேல் ரிஜெக்ட்ஸ் த கண்டிஷன், ஏற்கனவே சொன்னதான். அதுக்கப்புறம் எவ்ரி டாலர் ஸ்பெண்ட் ஆன் மிசைல்ஸ் இஸ் எ டாலர் நாட் ஸ்பெண்ட் ஆன் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ரோட்ஸ் இன் த US. ஓகே, த வார் காஸ்ட் $460 பெர் US ஹவுஸ் ஹோல்ட். ஒவ்வொரு தலைக்கும் வந்து $460 வந்து இந்த போர்னால. இப்ப ஈரான் யூஎஸோட சிட்டிசன் இருக்காங்கல்ல, கடன் இருக்கு 34, கடன் இல்ல எக்ஸ்ட்ரா 34 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொரு தலைக்கு $460 வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேர்டனை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அதுதான் சொன்னேன். இது அது போக இப்ப என்ன பண்ணுவோம், நெத்தன்யாகோட முக்கியமான அவங்களுக்கு என்ன லாபம் இல்ல, இன்னொன்னு என்ன கேப்பா, உனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன வந்த போய நீ உயிர்களும் போய் தளமும் போய் எல்லாம் போச்சு, பேரு போச்சு. இனிமே வந்து டீடாலரைஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம வெப்பன் வந்து இனிமே வாங்க மாட்டாங்க, காலில் விழுந்துட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது இவதான் போனிய சார். இப்ப என்னன்னா இவன் மட்டும் தான் நான் ஜெயிச்சேங்கிறான். ஆமா, ஒரே ஒரு ஆளு யாரு, பெஞ்சமின் ஜெயிக்கல. ஆமா, அதுல அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று சொன்னதான் சொல்லிடுறேன். இந்த 1984 உலக அளவுல முதல்ல இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்ற வேர்டு இருக்குல்ல, அத கொண்டு வந்ததே நெதன்யாகு. அவன் தான் செய்வான். இல்ல 84 அப்பமேவா, 84 யோசிச்சு பாருங்க. 84 அவன் சின்ன பையன், அதாவது இப்ப வந்து சில்லற பையன், அது வேற விஷயம். இப்ப வந்து சின்ன அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 84 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் இன்னைக்கு 75ல 40 35 வயசு. 35 வயசுல 30 வயசுக்கு மேல வந்து என்ன சொல்றான்னா, அந்த டைம்ல தான் ஆரம்பிச்சிருக்கு இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்ற வேர்டு வந்து இவன் தான் உலகத்துக்கே கொடுத்து. ஏன்னா இவன் யூதன் இல்லையா, பத்திரிகைகள் பூரா அந்த டைம்ல வந்து இப்ப வரைக்கும் அவங்க கையில தான் இருக்கு. அந்த பத்திரிகைகள் பூரா வந்து எல்லாம் அவங்க தானே. ஆமா, இஸ்லாமிக் டெரரிசம் சொல்லி உலக அளவு கொண்டு வந்து அது அப்படியே இந்தியாவில இருக்கக்கூடிய பிராமண பத்திரிகைகள் இருக்காங்கல்ல, அவங்க பூரா வந்து முஸ்லீம் டெரரிசம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இதை வந்து அது நம்ம தனியா ஒரு பேச்சுல கசாலி டீகோட்ல இப்ப நேயர்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்து டெரரிசம் இருக்கு இல்லையா, ஆமா, அசீம் ஆனந்தா, சாக்சி பிராக்சி, இவர்கள்லாம் கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடிய கேரவனுடைய அறிக்கை என்கிட்ட ஆங்கிலத்தில் உள்ள இருக்கு. ஓகே, மும்பையில நடந்த குண்டு, அவங்க பாகிஸ்தான் ஒரு பேர் என்னது ட்ரெயின் முக்கிய சதாப்தியில் ஏதோ ஒரு அதுல வச்ச குண்டு, மாலிகான் குண்டு, ஹைதராபாத் எல்லாம் பத்தி ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம கௌரி லங்கேஷ கொலை பண்ணது எல்லாம் இருக்கு.
அதை பத்தி நம்ம அதை அடுத்த பத்தி டீடைல்டா ஒன் பை ஒன்னா நம்ம வந்து மேபி ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க, கசாலி டீ கோடு, தோஸ் ஹூ ஃபாலோ த கசாலி கோடு தே மஸ்ட், அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கணும். ஆமா, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நமக்கு சரி, இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு இந்த செய்தியோட 25 நிமிஷம் பேசியிருக்கோம். ஆமா, இன்னைக்கு இந்த செய்தியோட முடிச்சுக்குவோம். போதும். அடுத்த அப்டேட் வந்து ஆனா ஒரு விஷயம் சார் தான். இப்ப பேசுனதெல்லாம் இப்ப உள்ள செய்தி தான், ஆமா, பழைய செய்தி இல்ல. அவ்வளவுதான். நமக்கு வந்து இடையில வந்து கோட் பண்ணுவோம், பழைய செய்தியும் கோட் பண்ணுவோம். அது கோட் பண்ணி தானே ஆகணும். அவ்வளவுதான். பேசாம எப்படி முடியும்? 3 வாரத்துக்கு முன்னாடி கோட் பண்ணி தானே ஆகணும். அடுத்தடுத்து நம்ம வந்து செய்தியை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். நன்றி சார், ரொம்ப நன்றி. என்னை அழைத்ததுக்கு மிகுந்த நன்றி. நீங்க வந்து இப்ப நான் கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாம் உங்களோட ஒரு டீ ஒண்ணு. ஆமா, ஆனால் எனக்கு நேரம் தர மறுக்கிறது. இருக்குது. ஆகவே நான் நம்ம நேயர்களோடு உங்கள்கிட்டயும் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.